ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஏஞ்சல். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. போகிறதுக்கு முதல் நாள் நாங்கள் வில்லேஜ் ஹோட்டல் பை சங்கி என்ற இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்களன்னு சொன்னால் சங்கி ஏர்போர்ட்டுக்கு கிட்ட இருக்குது. ஸோ எங்களுக்கு இங்கே இருந்து போகிறது ஈஸின்றதால நாங்கள் போகிறதுக்கு முதல் நாள் இந்த ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லான என்வாயரன்மெண்ட் தான் இருக்கும். க்ரௌடுன்றது சரியான குறைவு. ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயரன்மெண்ட்டில் க்ரௌட் இல்லாத இடத்துல ஒரு லைக் வில்லேஜ் செட்டப்பில் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வில்லேஜ் ஹோட்டல் சங்கியை செலக்ட் பண்ணலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்களன்னு சொன்னால் இது ஏர்போர்ட்டு கிட்ட இருக்கிறதால மோஸ்ட்லி எல்லாருமே யோசிப்பாங்க குவாய்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குமென்னு சொல்லி. பட் மற்ற ஹோட்டல்ஸோடு பார்க்கும்போது இது உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்கிற சில ஹோட்டல்ஸ் சங்கியில் இருக்கிற சில ஹோட்டல்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இந்த வில்லேஜ் ஹோட்டல் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இல்லை, அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இங்கே இந்த ஹோட்டலில் நீங்கள் என்டர் பண்ணின உடனே அங்கே உங்களுக்கு ஒரு மேப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேப்பில் இந்த ஹோட்டல் சரௌண்டிங்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை அவங்க மேப்பில் ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருப்பாங்க, லொக்கேட் பண்ணி. ஸோ உங்களுக்கு அந்த சங்கி ஹோட்டலில் இருந்து நீங்கள் எங்கே போக விரும்புகிறீங்களோ அந்த இடங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ இருக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கி வில்லேஜ் ஹோட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே அங்கே ஸ்டே பண்ணியிருந்த புகிஸில் ஸ்டே பண்ணியிருந்த வில்லேஜ் ஹோட்டலில் ஒரு பார்ட்னர் தான் இவங்களும். ஸோ இவங்களும் அதே செட்டப்பில் தான் எல்லாம் செய்திருக்கிறாங்க. பட் இவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருக்கு. ஆனால் சேமான ஃபெசிலிட்டிஸ் தான் அவங்களோட. நல்ல பாத்ரூம் வியூ. அப்புறம் இது ஏற்கனவே இவங்கள்ட்ட இங்கே இருக்கிற மாதிரி அயன் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட எங்களுக்கு பாத்ரூம் ஸ்லீப்பர்ஸும் வச்சுருந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸாக மீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, ஒர்க் ஷாப் நடக்கிற இடங்கள் இருக்குது. ஸோ இங்கே தேவையான ஆட்கள் மீட்டிங் ஸ்பேஸ் புக் பண்ணிக்கொள்வாங்க. அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வைக்கிறது, ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க இங்கே ஹால்ஸை புக் பண்ணி அந்த இடத்துல அதற்குரிய ஈவெண்ட்டை பிளான் பண்ணி செய்வாங்க. சங்கில தான் சிங்கப்பூர் எக்ஸ்போ ஏர்போர்ட் அதில் இருக்கிறதால இந்த இடத்துல ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் ஓரளவு ஆகலம் நீங்கள் குவாய்ட் எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் அஃபோர்டபுளாக நீங்கள் ஹோட்டல்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வில்லேஜ் ஹோட்டல் சங்கியை உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ரொம்பவே டயர்டாகி வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு மசாஜ் சேர் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஆக்சுவலாக ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் செய்யணும்னு சொன்னால் ஜிம்முக்கும் போகலாம். அதோடு நீங்கள் ஸ்பாவுக்கும் போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீனரியோட சேர்ந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் ஆட்களோட பேசுகிறதுக்கான ஒரு டைம் வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே பேசிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கோ இல்லை ஒரு இருந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்பவே நல்ல டேஸ்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இங்கே புஃபே செட்டப்பில் எல்லா வகையான ஃபுட்ஸும் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டார்டர்லேருந்து சூப்லேருந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்கள் இங்கே இருக்கிற புஃபேஸில் எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ இங்கே மிக முக்கியமாக வந்து ஃபெரி டெர்மினல் வந்து பக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருந்தே நீங்கள் ஃப்ளைட் வியூவை வந்து வடிவாக பார்க்கலாம். என்று சொன்னால் ஏர்போர்ட்டு கிட்டன்றதால வந்து விதின் 5 மினிட்ஸுக்கு ஒருக்காவே ஃப்ரீக்குவெண்ட்டாக நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பறந்துட்டு இருக்கும். ஸோ உங்களால் ஃப்ளைட் வியூவை வந்து இங்கேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் வந்து 8th ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. இந்த ஹோட்டலில் 8th ஃப்ளோரில் தான் என்னது ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் போதே உங்களுக்கு அங்கே ஃப்ளைட் போகிற வியூவை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான காட்சியாக தான் இருக்குமேன்னு சொன்னால் இது டாப் ஃப்ளோரில் தான் என்ன வந்து ஸ்விம்மிங் பூலை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அங்கே இருந்து கொண்டு ஸ்விம்மிங் பூலில் இருந்து கொண்டு இந்த ஃப்ளைட் பறக்கிற வியூவை பார்க்குறது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு காட்சியாக தான் இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் இவங்க இந்த ஹோட்டலில் இருந்து வந்து ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமை கரெக்டாக கேட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணினீங்களேன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக வந்து ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் என்னன்றதை எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.